பிரசங்க நேரம். கவனமாக ஊக்கத்தோடு தேவன் வார்த்தை இருதயத்திலே நாம் பதிய வைத்து நிறைவேற்றுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6, 7, 8, 9, 10. அன்பு பிள்ளைகளே, தேவ வார்த்தையை கேளுங்கள். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். 9, 10. அதின் நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். ஏன் என்றால் சரீரத்தில் அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் துதியும் கனம் உண்டாகட்டும். நல்வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கை நிறைவேற தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எல்லா முடிவும் நியாயாசனத்திற்கு முன்பாக நாம் நிற்கிறவர்களாய் காணப்படுகிற நாட்கள் வரப்போகிறது. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் பாருங்கள். 6ஆம் வசனம். நான் நிறைய வசனம் மேலே இந்த படித்தா இன்னும் விளக்கமாக இருக்கும். நேரம் இல்லை, என்ன வீட்டில் போய் அப்படிங்க கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவார். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அல்லேலூயா. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவதை பார்ப்போம். லூக்கா எழுதின புத்தகம் 24ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது வாசிங்க. 24:19. நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அல்லேலூயா. சீஷர்கள் நம்புவதற்காக தேவன் அவர்களிடத்தில் வெளிப்பட்ட காரியத்தை நாம் பார்க்கிறோம். இன்னும் நல்லா அதை கவனிக்கணும்னா யோவான் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். அல்லேலூயா. அந்நாட்களில் இயேசுவோடு பழகினவர்கள், இயேசுவோடு உண்டவர்கள், இயேசுவோடு தங்கினவர்கள், இயேசுவோடு இருந்த அற்புதங்கள் செய்தவர்கள் எல்லாரும் இயேசுவை நம்பினார்களா என்றால் சில வேளையில் நம்பாமல் போயிடுறாங்க. அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்து சீஷர்கள் மத்தியில் தோன்றும் பொழுது அங்கே எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இவர் சொன்ன வார்த்தை, நான் மரித்தேன், ஆனால் சதா காலங்களிலும் நான் எப்படி இருப்பேன், உயிரோடு இருப்பேன், நான் உங்கள் மத்தியில் இருப்பேன்னு சொன்னார் ஆண்டவர். அந்த வார்த்தையை மறந்துட்டாங்க. மறந்தனால திகைக்கிறாங்க, பயப்படுறாங்க. ஆனால் அந்த இடத்துல தோமா இல்லாதபடினாலே எல்லாரும் தோமா வந்த பேர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றினார் எங்கள் மத்தியில் அப்படின்னும் போது தோமா நம்பவே இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவ்வளோ அற்புதங்களை பார்த்தவர்கள், இயேசுவோடு பழகினவர்கள்,
இயேசு சொன்னார் நான் உயிரோடு வருவேன்னு சொன்னார். அதை நம்பவே இல்லை. அல்லேலூயா. கவனிக்கணும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் ஆண்டவராக இயேசு அவனுடைய நம்பிக்கை நிறைவேற்றும்படியாக அவர் அங்கே வெளிப்பட்டாராம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தோமாவே உன் விரல் என்ன பண்ணு, என் காயங்களெல்லாம் தொட்டு பாரு, நீ நல்லா ஞாபகம் வச்சு, நீ என்னை பார்த்து விசுவாசிக்கிற, ஆனால் ஒரு காலம் வருகிறது அவர்கள் என்னை காணாமல் விசுவாசிப்பார்கள். அல்லேலூயா. அப்போ நாமெல்லாம் என்ன சொல்கிற ஆண்டவர்னா, நம்ம எல்லாம் காணாமல் நாம் விசுவாசிக்கிறபடினாலே தோமாவை காட்டிலும் நாம் சிறந்தவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தோமாவை பாக்கியவான் சொல்லலை. நான் சொல்கிறத கவனிக்கணும். நீ கண்டு விசுவாசிக்கிற தோமா காணாமல் விசுவாசிப்பாங்க, அவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் பாராட்டு தெரிவிக்கிறார். இதெல்லாம் கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னாக்கா, தேவன் நம்ம எந்த அளவுக்கு நம்மளை கனப்படுத்தி வைத்திருக்கிறார், எந்த அளவுக்கு நம்மை தேவன் உள்ளத்தில் நம்மை மகிமைப்படுத்த அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். தேவன் நம்மை பாக்கியவான்கள் சிறப்பு ஒரு பட்டத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பாக்கியவான்கள் காணாமல் இருப்பவர்கள் நம்மெல்லாம் காணலை. ஏன்னா விசுவாசம் நமக்கு எப்படி வந்தது? விசுவாசம் என்பது அப்புறம் விசுவாசம் கேள்வினால் வரும். அப்புறம் கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். இதை தான் நம்ம கோடிட்டு பார்க்கும்போது நம்பப்படுகிற உறுதி நமக்கு இந்த நாளில் இப்படி நடந்தது அப்படின்ட்டு அதை நாம் பெற்றுக்கொண்டோம். காணப்படாத நிச்சயம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நமக்கு ஒரு இந்த தேகம் நிரந்தரம் அல்ல, வரப்போகிறதான தேசம் நமக்கு நிரந்தரமானதுன்னு காணாத மேலே நம்ம ஒரு நிச்சயம் வைத்து அந்த வாழ்க்கையை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இவ்வுலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் அல்ல என்று அடுத்த வசனத்தை நம்ம வாசித்துக்கிட்டே வரோம். வாசித்து வரும்பொழுது அதில் நம்ம தேவனோடு நம்ம அந்த பரலோக வாழ்க்கையில் இல்லை, ஆனால் பூலோக வாழ்க்கையில் தான் இருக்கிறோம். ஆனால் பரலோக வாழ்க்கையில் இருக்கிறோம் என்று நமக்குள்ள ஒரு தைரியமும் நம்பிக்கையும் வருதான். சோத்திரம். நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. நாம் பூலோகத்தில் வாழும்போது நமக்கு எல்லாம் பிரச்சனையும் வருது. வராதவங்க யாருமே கிடையாது. யாருன்னா கையை உயர்த்த முடியுமா? எனக்கு பிரச்சனை இல்லை, போராட்டம் இல்லை, பலவீனம் இல்லை, ஒன்றுமே யாருமே சொல்ல முடியாது. ஆனால் வேதத்தில் சொல்லப்படுது நம்முடைய நம்பிக்கை என்னன்னாக்கா, நான் இப்போது பூலோகத்தில் வாழ்ந்தாலும் என்ன சோதனையில் இருந்தாலும் நான் பூலோக வாசி இல்லை, நான் பரலோக வாசியாய் நான் பூலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த பூலோக வாழ்க்கையில் தான் எனக்கு இருக்கிற பிரச்சனையில் நான் தீர்வை நான் விசுவாசத்தினாலே ஜெயித்து அந்த ஜெயத்தின் மேலே நான் அந்த தேகத்தை விட்டு பிரிந்து நான் போகும்போது எனக்கு தேவன் வைத்து ஆயத்தப்படுத்தின பாக்கியத்தை நான் பெற்றுக்கொள்வேன் என்பதற்காக தான் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை விசுவாசம் என்றோம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சது, இதெல்லாம் பார்த்தோம் நம்ம இல்லையா? எபிரேயர் 11 பார்த்தோம், ரோமர் 10:27 பார்த்தோம், இதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் அன்பான தேவனுடைய விசுவாசம் நல்லா கவனிக்கணும். அது தேவ சமூகத்தில் ரொம்ப அதை யோசித்து பார்த்தேன். விசுவாசம் என்பது நமக்கு பிரியமாய் வாழாமல் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதை தான் இந்த 2 வசனமும் கோடிட்டு காட்டுகிறது. நல்லா கவனிக்கிறீங்களா? விசுவாசம் என்பது எனக்கு பிரியமாக மாம்சமாக நான் என்ற எண்ணத்தோடு வாழாமல் தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிற வாழ்க்கை தான் விசுவாச வாழ்க்கை. நான் எனக்கு பிரியமாய் வாழ்வேன் என்றால் நான் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாது. எப்படி விசுவாசம் நான் நிற்க முடியும்? தோற்றுப்போவேன், எல்லா காரியத்திலும் தோற்றுப்போவேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ நான் விசுவாசத்தில் நான் சரியில்லாமல் இருந்தால் மற்றொரு விசுவாசத்தில் நடத்தவும் முடியாது. அவர்கள் இடர்களுக்கு உட்படுத்த நேரிடும். அவர்கள் என் விசுவாசத்தை பார்த்து அவர்கள் விசுவாச குறைச்சல் உள்ளவர்களாய் விசுவாசத்தை விட்டு விலகுவர்களாய் மாறுவார்கள். விசுவாசம் என்பது என் வாழ்க்கையிலே நான் எனக்கு பிரியமாய் வாழாமல் தேவனுக்கு பிரியமாய் வாழும்போது, அதான் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 9ஆம் வசனத்தை வாசி தான் 2 அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கவனிங்க. அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடுகிறோம்.
அல்லேலூயா. நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற காலத்தில் எனக்கு நான் பிரியமாய் வாழ்வேன் என்றால் தேவனுடைய பிரியத்தை நான் நிறைவேற்ற முடியாது. விசுவாசத்தை விட்டு நானே கொஞ்சம் விலக வேண்டியது வரும். என்னை பார்த்து மற்றவர்கள் அவிசுவாசிகளாக மாறும்போது நான் அவர்கள் நன்மை செய்யவில்லை, தீமை செய்கிறேன். அல்லேலூயா. எனக்கு நான் தீமை செய்வது மாத்திரமல்ல, என் விசுவாச குறைச்சலினாலே, விசுவாச பலவீனத்தினாலே நான் மற்றவர்களுக்கு நான் விசுவாசத்தை பாதை திசை திருப்பி அவர்கள் விசுவாசத்தில் கெட்டு போகிறவர்களாக, விசுவாசத்தில் அவர் நிலை இல்லாமல் போவதற்காக நான் ஒரு காரணமாக இருக்கும் பொழுது அது எனக்கும் தீமை. என்னை பார்த்து மற்றவர்கள் கற்றுக்கொள்கிற அந்த காரியம் அவர்களுக்கும் தீமையாய் மாறுகிறது. அதற்கு தான் ஆண்டவர் சொல்கிறார் 10ஆம் வசனத்தில், ஏனென்றால் சரீரத்தில் அவரவன் செய்த நன்மைக்காக, சரீரத்தினா பூமியின் வாழ்க்கை குறித்து பேசுகிறார். இந்த உலக வாழ்க்கையிலே நான் ஒருவருக்கு நன்மை செய்தால் அந்த நன்மைக்கேற்ற பலனை நான் பெற முடியும். ஒரு தீமை செய்தால் தீமைக்கேற்ற பலனை நான் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஏன் என்றால் நன்மை தீமை வைத்து தான் தேவன் நியாயாசனத்தில் நீதி வழங்குகிறார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நம்ம வாசிக்கிறோம் 10ஆம் வசனத்தை, ஏனெனில் சரீரத்தில் அவரவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும், அல்லேலூயா, ஒருத்தரும் தப்ப முடியாது. நேற்று ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சரி, அந்த நொடி பொழுதில் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சரி, 30 வருஷம் 50 வருஷம் முன்னாடி ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சரி, ஊழியம் செய்தாலும் சரி, ஊழியம் செய்தாலும் சரி, திருமுழுக்கு எடுத்தவர்கள் எல்லாம் அவருக்கு முன்பாக ஒரு நாள் நிற்க வேண்டிய காலம் வருகிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். இந்த உலக வாழ்க்கை அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதை மேன்மை பாராட்டி அதற்காக நம்ம வாழும்பொழுது அந்த மாம்சமும் சுயமும் நம்ம தேவனுடைய பிரியத்துக்கு இல்லாமல் காணாமல் போயிடுவோம். அப்போ நம்ம பார்த்து மற்றவர்கள் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் கோடிட்டு நீங்கள் விளக்கு, நீங்கள் உப்பு, நீங்கள் நிருபம், நீங்கள் சாட்சி அப்படின்னு ஆண்டவர் சொன்ன ஏதாவது ஒன்று நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பிச்சிடணும். எதுவுமே இல்லை, நான் ஜடமாக இருப்பேன், வருவேன் போவேன் அப்படின்னா நம்மளால் பரலோகத்துக்கு எந்த பலனும் கிடையாது. பூலோகத்தில் வாழ்கிற காலத்தில் யாருக்கும் பலனே இல்லை. நீ மற்றவர்கள் பலனை அளிக்கும் தான் அந்த பலன் தான் உனக்கு அருகதையை கொடுக்குது பரலோகத்தில். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் இதுவும் இல்லாமல் அது ஒன்று தான் என்ன சொல்கிறார் ஆண்டவர், ஆனாலும் இல்லாமல் குளிர் இல்லாமல். ஆமாம், கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த வாழ்க்கையே இல்லை, அந்த வாழ்க்கையில் கொஞ்சம் தொட்டுக்கணும், இந்த வாழ்க்கையில் கொஞ்சம் தொட்டுக்கணும், ரெண்டுத்துல நான் இருப்பேன், நான் இப்படி தான் வாழ்வேன்னாக்கா அது என் பிரியமும் இருக்குது, தேவனுடைய பிரியமும் இருக்குது. அப்போ தேவனுடைய பிரியம் வந்து தோற்று போகுதாங்க, என் பிரியங்கள் நிறைவேறுது. அப்போ மாம்சமாய் வாழ்கிறேன், என்னை பார்த்து மற்றவர்கள் இடர்கள் அடையலாம், என் விசுவாசம் மற்றவர்கள் விசுவாசிகளாக இல்லாத மாற்றி விடுகிறது. அல்லேலூயா. நன்மை செய்வது என்பது நம்ம பார்க்குறோம். லூக்கா புத்தகத்தில் பாரு, அந்த நன்மையை பார்க்கலாமா? கர்த்தர் ஸ்தோத்திரம். வாசிக்கலாம், ஒருத்தர் எடுத்து வாசிக்கலாம். 16:25 வாசிக்கலாம். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியில் உயிரோடுக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். இதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அல்லேலூயா. கொஞ்சம் பார்க்கணும், நம்மளுக்கெல்லாம் தெரியும். அதெல்லாம் லாசருக்கு அதை தெரியும், ஐஸ்வர்யவானுக்கு அது தெரியும். லாசர் எப்படி எங்கே ஐஸ்வர்யன் வாசல் எப்படி இருந்தானா, அந்த துண்டு ரொட்டி துணிக்கைகளுக்காக அவன் காத்திருந்து நாய்கள் அவன் பருக்களை நக்குவது போலவும் அந்த வேதனையை ஒரு பக்கம் சகித்து கொண்டு எப்பொழுது துண்டு கீழே விழுந்து சாப்பிட்டவனாய் காணப்பட்டவன். அவன் அந்த பிச்சைக்காரன் இருக்கிறத நல்லா பார்த்துட்டு அவனுக்கு எந்த உதவியும் என்ன பண்ணல, அவன் நன்மை செய்யவே இல்லை. அல்லேலூயா. இதெல்லாம் பரலோகம் பார்க்குது பாருங்கள். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போது அவனுக்கு இரக்கமே இல்லை பாரு. என்ன இல்லை? இரக்கமே இல்லை. இரக்கமில்லை என்றால் இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு தான் கிடைக்கும். அவன் மேல் தேவன் கடின மனமுள்ளவராய் காணப்படுவார்.
இந்த உலகத்தில் அந்த மனுஷனுக்கு வெளிப்படையான நன்மைகளை செய்யலைன்ட்டு நம்ம பார்க்குறோம். இதனமா தேவன் வருத்தப்படுகிறார். கர்த்தர் நல்லவர். இதுதான் அவனுக்கு செய்ய வேண்டிய நன்மையா? இதுதான் அவனுக்கு செய்ய வேண்டிய தீமையா? இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அது நம்ம முடிஞ்சால் செய்கிறோம், இல்லைனா இல்லை. நேற்று கூட நானும் பாசமும் திருச்சபைக்கு வருவதற்காக அப்படியே ஒரு இடம் போகலான்ட்டு நாங்கள் போனோம். ஒரு கடையில் நின்றுட்டு இருந்தோம். அந்த பொருள் வாங்கிட்டாக்கா நான் காணிக்கைக்காக ஒரு காணிக்கை வச்சுருந்தேன். அந்த இடத்துல காசு பத்தலை, இருக்கிறத எடுத்து கொடுத்துட்டேன். அந்த காணிக்கை கூட கொடுத்துட்டேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். நாங்கள் அந்த இடத்துல ஒரு அம்மா வந்தாங்க, கொஞ்சம் வயசானவங்க. அவங்க ஐயா ஏதாவது கொடுங்கன்னு கேட்டாங்க. நான் உண்மையாமே கர்த்தர் அறிவார், என் பாக்கெட்டில் கிடையாது. நான் பாக்கெட்டில் கை விட்டு தரேன். நான் இல்லையா காணிக்க அப்படி, ஐயோ இல்லையா காசு அப்படின்னா. அவங்க கேட்குற விதம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் அலறல் வந்துடுச்சு. எதுக்கு வேலை ட்ரெஸ்ஸை போட்டுங்கன்னு கேட்டுவாங்க பொழுது அடுத்தது எனக்கு ஒரு உதறல் வந்து விட்டது. உடனே அவங்க வாயை அடக்கிறது, கொஞ்சம் காசு இருந்தால் அந்த அம்மா கொஞ்சம் போட்டோம்னா அந்த அம்மா கம்முன்னு ஆகிட்டாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏன்னா இந்த காலத்தில் தர்மம் செய்யறது கூட வகை அறிஞ்சு செய்ய வேண்டியதாக இருக்குது. ஏன்னு நிற்கிறாங்க, கட்சியில் நம்மளோட பெரிய ஆளாக இருப்பாங்க வெளியே பார்த்தாக்கா. அல்லேலூயா. கண்டிப்பாக செய்யணும். நமக்கு தெரியும், அதெல்லாம் நான் அடிக்கடி சொல்லிடுறேன். நமக்கு நல்லா தெரியும் யாராருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உதவி செய்யணும், இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும், கவனிக்க வேண்டியவர்கள் கவனிக்கணும், பிச்சைக்காரர்களை பிச்சை போடணும், இதெல்லாம் செய்ய வேண்டியது ஒரு நல்லது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது நன்மை செய்யணும். இதெல்லாம் ஒரு சிறந்ததா என்றால் ஒரு வகையில் சிறந்தது. ஆனால் இதை காட்டிலும் பெரிய காரியம் நான் சொன்னது. ஏன்னாக்கா கடந்த வாரத்தில் இதை சொன்னால் தானே தெரியும், இல்லைன்னா தெரியாது இல்லையா. கடந்த வாரத்தில் ஒரு மகள் எனக்கு யூடியூப்பில் ஒரு சம்பவத்தை அனுப்பி அதை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது அதை திறந்து பார்த்தேன். இப்படியெல்லாம் நடக்குதா அப்படின்ட்டு. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏனென்றால் அங்கே அதாவது மெட்ராஸில் ஒரு பெரிய சபை, பெரிய தலைமை போதகர் அவர் ஏதோ ஒரு ஊழியத்துக்கு ஏதோ வேறு சபைக்கு எங்கேயோ போகிறார் பொழுது. அவர் போகும்போது நான் இந்த வாசனையிலே கேள்விப்பட்டுக்கிறேன். ஒரு போதகர் சபை திறப்பு விழாவுக்கு வரும்போது அவர் பட்டு கம்பளம் விரித்து அவருக்கு என்னென்னமோ செய்து அவருக்கு என்னென்னமோ பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனால் அவர் வரும்பொழுது பூக்களை தூவி, அந்த பாதையிலே பூக்களை தூவி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பாடல்களை பாடி அந்த ஊழியக்காரர் வரும்பொழுது அந்த பூக்களை தூவி 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 வரவேற்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்குது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ எதையோ நம்ம மற்றவர்கள் விசுவாசத்தை தடம் புரண்டு போக செய்கிறோம். விசுவாச வாழ்க்கையை விட்டு விசுவாசத்தின் பலவீனத்தை ஏதோ கற்றுக் கொடுக்குறோம். ஏதோ மற்றவர்கள் பார்ப்பவர்கள் இதுபடி கூட இருக்குதான். மற்ற ஊழியக்காரர்கள் மற்ற போதகர்கள் இதை ஃபாலோ பண்ணுறவங்க இருக்கிறாங்க. இது தேவனுக்கு பிரியமா என்றால் இல்லை, அந்த ஊழியக்காரருக்கு பிரியமாக நடக்குது. அப்போ எங்கே விசுவாசம் நிற்கும்? விசுவாசம் என்பது அல்லேலூயா தனக்கு பிரியமாய் வாழாமல் தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் விசுவாசம். இங்கே விசுவாசிகளை அந்த சின்ன பிள்ளைங்கள்லேருந்து ஆரம்பத்தில் சின்ன பிள்ளைங்க போடுறாங்க, அப்படியே வந்தால் பெரியவங்க அப்படியே போட்டுனே வராங்க. அப்போ அவர்கள் நம்ம எதையோ கற்றுக் கொடுக்குறோம். இப்படியெல்லாம் வாழ்க்கை இருக்குது, நீங்கள் பெருசானா இப்படி ஒரு கணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லாமல் சொல்லுகிற அந்த விசுவாச விழுந்து போகிற காரியத்தை சொல்லி கொடுப்பது அந்த ஆத்துமாக்களுக்கு செய்கிற துரோகம், தீமை. அல்லேலூயா. ஏதோ ஒரு தீமை செய்கிறோம் பாரு. நம்ம ஆண்டவர் சொல்கிறார், நன்மை செய்தால் நன்மைக்கேற்ற பலன், தீமை செய்தால் தீமைக்கேற்ற பலன். நம்ம கொர்நேலியை பார்க்குறோம் 10ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம்.
5:26. என்னது? பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற போது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். பேதுரு அவனை தூக்கி எடுத்து, எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன்தான் என்றான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில், தமிழ்நாட்டில் அது சம்பிரதாயம். பெரியவர்களை மதிப்பது, பெரியவருடைய கால்களை விழுவது என்பது சம்பிரதாயம். ஆனால் கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டாக்கா தேவனை தவிர யார் பாதத்தில் யாரும் விழக்கூடாது. அது என்னதான் மூதாதையர்களாக இருந்தாலும் அவர்கள் செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். ஆனால் காலில் விழுந்துதான் அதை செய்ய வேண்டும் என்று வேதம் அனுமதி கொடுக்கவே இல்லை. அல்லேலூயா. யாராக இருந்தாலும் சரி, காலை தொட்டு வணங்குவது, காலில் விழுவது என்பது தேவனை தவிர வேறு யாருக்கும் அந்த கனத்தை என்ன பண்ணக்கூடாது, கொடுக்கக்கூடாது. சொல்கிறார், நானும் மனுஷன்தான், உன்னை போல. கொர்நேலியு சாதாரண ஆள் கிடையாது. தேவபக்தி நிறைந்தவன், தான தர்மங்கள் செய்தவன். அவனுடைய தான தர்மத்தையும் அவனுடைய ஜபத்தையும் ஆண்டவர் நினைவு கூறுகிற தேவன். சொல்கிறார் ஆவியானவர். அப்படிப்பட்ட மனுஷன் பேதுரு காலில் வீழ்த்து சொல்கிறாரு, நானும் ஒரு மனுஷன்தான், என் காலில் என்ன பண்ணக்கூடாது, விழக்கூடாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட காலில் விழுகிறோம் என்றால் நிச்சயமாக அது பெரிய ஒரு விசுவாசத்தின் பலவீனத்தை கொண்டு வந்துடும். விசுவாச பாதையை விட்டு விலகி, இல்லை அந்த மனுஷனை அந்த அந்த கனத்தை எதிர்பார்க்கலாம். அல்லேலூயா. யாராவது ஒருத்தர் காலில் விழுந்தாக, இப்போ உலகத்தில் அப்படி தான் நடக்குது. அது நமக்கு சம்மந்தமே கிடையாது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆனால் முன்காலத்தில் தமிழ் பண்பாடு அது பெரியவர்கள் வணங்கி தொழுது கொள்வது என்பது அது சிறந்தது, அதை பாராட்டுகிறேன். ஆனால் கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டோம்னாக்கா தேவனை தவிர யார் பாதத்தில் விழுவதற்கு நமக்கு அனுமதி இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு நிருபத்துக்கு வருவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். 5ஆம் அதிகாரம் 19-20. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால் தப்பி போன மார்க்கத்தின் என்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். அல்லேலூயா. யாராவது ஒருத்தர் சத்தியத்தை விட்டு விலகிட்டாக்கா நாம் ஐஸ்வர்யவான பார்த்தோம், ஆசீர்வாதம், அது வேறு விஷயம். அதை காட்டிலும் தேவன் அதிகமாக எதிர்பார்ப்பது மற்றவர்களுக்கு இடரலை கொடுக்காமல் உன் விசுவாசத்தை தேவனுக்கு பிரியமாய் வைப்பாய் என்றால் அந்த வாழ்க்கை மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். அல்லேலூயா. என் வாழ்க்கை மற்றவர்களுக்கு இடரலை கொடுக்கும் என்றால் ஆண்டு சொல்கிறார், உன் நிமித்தமாக யாராவது இடரலை அடைந்தால் அவர் என்ன செய்வாராம்? ஆமாம், எவ்வளோ பெரிய அப்போ உக்கிர கோபம் தான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணார் பாருங்கள். எந்திரக்கல் அவன் கழுத்தில் கட்டி எங்கே போட்டுருவாராம்? சமுத்திரத்தில் போட்டுருவாராம். யாருக்காவது இடரில் என்ன நிமித்தம் யாராவது கட்டு பண்ணாங்கன்னா அந்த தீமை தான் செய்யக்கூடாது. இருக்குது கொடுக்குறோம், இல்லை இல்லை இல்லைன்னா இல்லைன்றோம். ஆனால் இருக்குது நம்மக்கிட்ட எது இருக்குது? தேவனுடைய ரட்சிப்பு இருக்குது, வெளியேறப்பட்ட மகுத்தத்தின் கனிகள் நிறைந்த வாழ்க்கை இருக்கிறது, முன்னுதாரணமாய் வாழ வேண்டிய நிர்பமாய் வாழ வேண்டிய பாக்கியம் இருக்கிறது. அதான் அடுத்து சொல்கிறாரு, இவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்போது அதை நம்மால் செய்ய முடியும். அதை செய்யலைன்னு தான் தீமை உக்கிரக கோபம் தேவன் நம்மேல் வரும். உன்னால் அந்த ஆத்மா ரட்சிக்கப்படாமல் இருந்தது என்று கணக்கு ஒப்புவிக்கணும். நியாயசனத்திற்கு முன்பாக நிற்கிற காலம் வரும். அல்லேலூயா. அல்லே பாருங்கள், இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று
விரோதமாக பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அல்லேலூயா. பாருங்க, பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிலுமாக இருக்கிற நீங்கள், நம்ம யாரா? அந்நியர்கள், உலகத்திற்கு அந்நியர்கள். உலகத்தில் நம்ம யார்? பரதேசிகள். இங்கே ஒன்றும் நமக்கு சொந்தம் இல்லை. இதெல்லாம் சொந்தம்னு யாரும் சொல்ல முடியுமா? எனக்கு இது சொந்தம்னு யாருமே சொல்ல முடியாது. நம்மளாம் பரதேசிகள், அந்நியர்கள், இந்த உலகத்திற்கு சொந்தமானவர்கள் அல்ல. அதான் வேதம் நம்மளை இப்படி எழுதுது. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசமாக இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. அல்லேலூயா. அப்போது நான் சொன்ன அந்த காரியம், பூ போடுற காரியம் என்ன? அது ஒரு இச்சை, மாம்ச இச்சை. ஏதோ மாம்ச இச்சைன்னு வேறு மாதிரி நினைக்கக்கூடாது. விசுவாசிக்குள்ளே வந்துட்டோம்னா, ஊழியக்காராக இருக்கணும்னாக்கா இந்த காரியம் நம்மளை எதிர்பார்க்க வைத்துட்டு இருப்பார். அது ஒரு ஆசை. அங்கேயே அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணிக்கலாம், இந்த காரியம்லாம் எங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, நம்மளை சேதப்படுத்துகிறது நின்று அங்கேயே ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அங்கேருந்து நடந்து வரும்படியாக பாடல் பாடிக்கொண்டு வரும்படியாக அந்த வீடியோவில் ஒரு மனுஷன் போடுறான். அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டவனோ ரட்சிக்கப்படாதுன்னு தெரியாது. உலகம் என்ன பண்ணுது? வெளிப்படுத்துது, கேவலப்படுத்துகிறது, அசிங்கப்படுத்துகிறது. பார்ப்பவர்களுக்கு, விசுவாசத்தில் நிலையாக இருப்பவர்களுக்கு புரிந்து கொள்ளுகிறோம். விசுவாசத்தில் இல்லாதவர்கள் அந்த காரியத்தை நம் வாழ்க்கையில் பயன்படுத்தும் பொழுது அது அவர்கள் வாழ்க்கையில் தீமையை கொண்டு வந்து விடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, மற்றவர்கள் நாம் இடரல் இல்லாமல் மற்றவர்கள் முன்மாதிரியாய் வாழும்படியாகத்தான் நீங்கள் பார்க்கிறோம். புறஜாதிகள் உங்கள் அக்கிரமக்காண்டு விரோதமாய் பேசும் விஷயத்தில் எத்தனை பேர் நம்மளை எவ்வளோ திட்டிருக்கலாம் இல்லையா? கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்போ நம்ம பாடல் பாடி துதிக்கிறோம், என்ன இவங்களா அநியாயம் பண்ணுறாங்களே, அல்லேலூயா கத்துறாங்களே அப்படின்னு நம்மளை என்ன பண்ணுறாங்க சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம நல்ல நடக்கிறது பற்றியா அவங்கள கொஞ்சம் சற்று சிந்திக்க வைக்கிறது. திட்டினவர்கள், கேவலப்படுத்தினவர்கள், அதுமாதிரி நிறைய பேர். நானே அப்படி தானே வந்தேன். நானே திருச்சபையில் ரட்சிக்கப்பட்டது அப்படி தான். பாஸ்டர்மா சபையில் இருக்கும்போது நான் ரொம்ப பக்கத்தில் தான், வீட்டு பக்கத்துலேயே இப்படி ஒரு வீடு நடுவில் அண்ணாட சபை. போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்கும், போய் வேணுன்ட்டு போயிட்டு ஏன்டி அப்போ சின்னவனாக இருப்பான், அவனை இட்டு நான் அவன் விளையாண்டு அவனை கூப்பிட்டுக்கின்னு போவேன், கையில் பிடிச்சின்னு, டேய் அம்மா கூப்பிட்டணும் அப்படின்ட்டு அமகலம் பண்ணேன். ஏன் கத்துறாங்களே, என்ன அந்நிய பாஷையை பார்த்து கேவலப்படுத்தினவன் நான். அல்லேலூயா. காலப்போக்கிலே அல்லேலூயா நன்மையை புரிந்தவனாய் இங்கே நிற்கிறேன் என்றால், இங்கே தேவனை மகிமைப்படுத்துகிறேன் என்றால், யாருடைய சாட்சி என்னை தொட்டு இருக்கிறது. யாரோ எனக்கு நன்மை செய்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு நான் விசுவாசி. பைபிள் தெரியாது எனக்கு, ஆண்டவர் தெரியும், இயேசுவை பற்றி தெரியும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் நன்மை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் நான் திருச்சபைக்கு போக காரணமாக இருந்த யாரோ ஒரு பரிசுத்தவான் எனக்கு சாட்சியாய் அது உந்தப்பட்டபடினாலே அது நிமித்தமாக தான் ரட்சிக்கப்பட்டது, பைபிளால் நான் ரட்சிக்கப்படல. அப்போ பைபிள் அவர்களை நடத்தினது, அவர்கள் மேலே இருந்த அபிஷேகம் என்னை தொட்டது, நான் ரட்சிக்கப்பட்டேன், எனக்கு நன்மை செய்தார்கள். இப்போ நான் தேவனை மையப்படுத்துகிறேன். அதை தான் எழுதுகிறார் ஆண்டவர். புறஜாதிகள் உங்கள் அக்கிரமக்காரர் என்று விரோதமாக பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம், அவருடைய யாரோ என்னை உந்தப்பட்டார்களே, அவர்கள் நற்கிரியைகளை கண்டு அவர்கள் நிமித்தம் அவற்றின் நிமித்தம் சந்திப்பினாலே தேவனை மகிமைப்படுத்தும்படி அல்லேலூயா அவர்களாலே நான் யோசித்து ரட்சிக்கப்படும்படியாக வைத்த காரியம், அவர்கள் எனக்கு செய்த நன்மை. பணம் காசு கொடுத்தாங்களா? சாப்பாடு எதனா போட்டாங்களா? எது என்னை தொட்டது? இல்லை ஏதாவது உதவி செய்தார்களா? இல்லை எனக்கு சத்தியத்தை சொன்னார்களா? கிடையவே கிடையாது. எங்கேயோ தொடப்படுறோம், யாராலேயோ நம்மளால யாரோ ஒருத்தர் தொடப்படுறாங்க. அந்த ஆத்மாவை நன்மை செய்யணும். ஆனால் யாருக்கு தெரியும்? இந்த கணக்கெல்லாம் யாருக்கு தெரியும்? கணக்கு வழக்கெல்லாம் யாருக்கு தெரியும்? தேவன் ஒருவருக்கு தான் தெரியும்.
அல்லேலூயா. கணக்கு வைத்திருப்பவர் அவர் தான். நன்மை தீமை அதான் நம்ம அருமையான நம்ம வீட்டு ஜப்ப கொடுத்துல அருமையான லூக்கா அம்ராஜ் வாசித்த வசனம் 22 வெளிப்பாடு புத்தகத்தில் 22 ஸ்தோத்திரம் வாசிக்கலாமா? வசனமா 12 13 2 வாசிமா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் மந்தவுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆதியும் மந்தவுமாய் இருக்கிறேன். நான் அல்பாவும் ஒமேகம், ஆரம்பமும் நான் தான், முடிவும் நான் தான். நீங்கள் என்ன பூமியில் செய்கிறீர்களோ அதெல்லாம் என்கிட்ட இருக்குது. நான் வரும்போது அவர்களுக்குரிய பலனை நான் கொடுப்பேன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டது யாரோ ஒருவர் எனக்கு செய்த நன்மை, யாரையோ பார்த்து நான் கற்றுக்கொண்ட சத்தியம். நான் பைபிள் அப்பெல்லாம் பைபிள் படித்தது கிடையாது. அல்லேலூயா. அப்போ யாரோ ஒருத்தர் நன்மை செய்தார்னா நான் நன்மை பெற்ற அந்த ஆசீர்வாதம் யாருக்கு போய் சேருது? நான் யாரையும் முன்மாதிரியாக நிருபமாய் சாட்சியாய் விளக்காய் உப்பாய் நினைத்தவனோ அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் போய் சேருகிறது. அல்லேலூயா. அப்போ அவர்கள் மேல் தேவன் எப்படி இருப்பாராம்? பிரியமாக இருக்கிறார். அவர்கள் சுயத்தில் வாழல, தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தார்கள். அந்த நல்ல கிரியைகள் நல்ல நடக்கைகள் என்னை பார்த்து என் உள்ளத்தை ஏவ வைத்தது. நான் ரட்சிக்கப்பட்டேன். இதை கவனிக்கணும். இதுதான் நன்மை. அதுதான் நாங்கள் 10ஆம் வசனத்தில் 2 Corinthians 5 10ஆம் வசனத்தில் சொல்லப்படுது. வாசிக்கலாம் மறுபடியும். ஏன் என்றால் சரீரத்தில் இந்த பூமியிலே அவனவனுக்கு செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போ நாம் எல்லாம் விசுவாசிகளா விசுவாசம் இல்லாதவர்களா? இதுதான் கேள்வி இந்த நாளில். விசுவாசிகளாக இருந்தால் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நாம் எடுப்போம். ஆபிரகாம் எதுக்கு சொன்னார்? என்ன தந்தை அவர் எதுக்கு சொன்னார்? அவருக்கு பிரியமாக வாழ்ந்தாரா தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தாரா? எப்படி தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தார்? எப்படி கீழ்ப்படிஞ்சார்? இல்லையா? அவருக்கு பிரியமாக வாழ்ந்திருந்தாக்கா இந்த ஸ்டோரி எப்படி இருந்திருக்குன்னு தெரியாது. ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்கிறதுக்கு காரணம் யார்? ஆபிரகாம். எதற்காக? தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும். தனக்கு பிரியமான ஒரே குமாரன் என்ன பண்ணார்? இழக்க செய்தார். அவருக்கு பிரியமாக வாழ்ந்த ஸ்டோரி இல்லையே. இல்லாண்டரே எனக்கு நீங்கள் ஒரு குழந்தை இத்தனை வருஷம் 25 வருஷம் பொறுத்துந்தேன், எனக்கு இப்போ ஒரு குழந்தைய கொடுத்துக்கிறீங்க, நீங்கள் வேறு எதனா கேளுங்க, என் சொத்து பத்து எல்லாமே நான் எல்லாத்தையும் விட்டுட்டு கூட நான் திரும்பி போயிடுறேன், எனக்கு கொடுத்த குழந்தைய மாட்டேன், நான் இழக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன இருக்கும்? அவருக்கு பிரியமாக வாழ்கிறார். உதாரணத்தை சொல்கிறேன், புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் நான். அவருக்கு பிரியமாக வாழ்கிறாரு சொல்லியிருந்தால் அப்படி அவருக்கு பிரியமாக தான் வாழ்கிறார். ஆனால் அவர் சொல்லலை. ஆண்டவருக்கு மகிமையாக ஈசாக்கை கொண்டு போகிறாரு, கற்களை அடுக்கிறாரு, விறகை அடுக்கிறாரு, ஈசாக்கை படுக்க வைக்கிறாரு, கையை ஓங்குறார், கையில் கத்தி இருக்குது. யாருக்கு பிரியமாக வாழ்ந்தார்? இப்போது ஸ்தோத்திரம். அதான் விசுவாச தந்தைன்றார். ஒரு நல்ல விசுவாசி மற்றவர்கள் விசுவாசத்தில் நடத்தணும். அப்போ அவர்கள் விசுவாசத்தை தடுமாற்றம் செய்து அவர்கள் விசுவாசத்தை கெடுக்கிறவர்கள் விசுவாசிகளா என்றால் விசுவாசிகளே கிடையாது, பாக்கியவான்களே இல்லை. அல்லேலூயா. அதான் சொல்கிறாரு, நீ என்னை பார்த்து விசுவாசிக்கிற தோமா, என்னை பார்க்காமல் விசுவாசிக்கிற கூட்டம் எழும்புது, அதை பாரு, அவங்களாம் பாக்கியவான்கள்னு சொல்கிறார். இப்போ நம்மெல்லாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம் என்றால் நம் விசுவாசம் மற்றவர்களுக்கு பலனை கொடுக்கட்டும். அல்லேலூயா. என் விசுவாசம் எனக்கும் பலனை கொடுக்கல, மற்றவர்களுக்கும் பலனை கொடுக்கலன்னா நான் எனக்கு தீமை செய்கிறேன்,
தேவன் வரும்போது கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த பந்தி நாளிலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய், ஆத்துமை ஈடேற்றுகிற காரியங்களில் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மேம்படுத்த ஒரு வாழ்க்கை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த வாழ்க்கையை நம்ம உருவாக்கிக்கணும். அந்த தாகம் வந்துடுச்சுன்னா நிச்சயமாக வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் அனைவரும் எழுந்து நிற்கலாம். நல்ல பிதாவே, இந்த நாளிலும் இந்த திருவசனங்களின்படியாக போதிக்க வைத்த நம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்தின் மகிமைக்காக தாழ்த்தி ஒப்புகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன்.